ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேன்வாஸில் வந்து நெக்கு கட் பண்ண நிறைய பேருக்கு வரல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம். ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேப்பரில் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கேன்வாஸில் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறேன், அதே மாதிரியே ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கழுத்தோட அகலம் இப்போ நான் மார்க் பண்ணுறது இது வந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் கழுத்தோட இறக்கம் வந்து 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த சைடும் 5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இதில் 2.5 இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸுக்குள்ளே தான் நம்ம வந்து கழுத்து வந்து வரையணும். என்ன டிசைன்னாலும் இதுக்குள்ளே நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரவுண்ட் நெக் தான் வரைய போகிறோம். அதுக்கு ஒரு பாட்டில் மூடி எடுத்துக்கிறேன். சீடி இருந்தால் சீடி எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மூடி எடுத்து அந்த கர்வ் வந்து வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணக்கூடாது. இதிலேருந்து 1 இன்ச்சு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணணும். கட் பண்ணும்போது ஃபஸ்ட் லைனை கட் பண்ணிடாதீங்க. இப்போ 2வது மார்க் பண்ண லைனை தான் கட் பண்ணணும். அடுத்தது வந்து இந்த பீஸை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு போட்டு அந்த லைனை கட் பண்ணணும். எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதே மாதிரி அதே வளைவை அப்படி கட் பண்ணணும். இப்போ இதுவும் வேண்டாம், கடைசியாக இது மட்டும்தான் ஃபைனல். இதுதான் நம்ம வந்து சுடிதாரில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து இன்னைக்கு வீடியோக்குள்ளே வந்துடலாம். 8 இன்ச்சு நீளம், அப்புறம் அகலம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி லைனிங் கிளாத்தும் கட் பண்ணிக்கலாம். சேம் மெஷர்மெண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ஃபோம் ஷீட்டு. நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு ஷீட் பஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் தான் ஃபோம் ஷீட்டு. 25 ரூபா 30 ரூபா அந்த ரேஞ்சில் கிடைக்கும். ஸோ இதுவுமே சேம் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். இப்போ லைனிங்கில் வந்து இந்த மாதிரி ஹாரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். அளவு பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு கேப்பில் இந்த மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே ஃபோம் ஷீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நல்ல பக்கத்தை வைக்க போகிறோம். இது வந்து ஒரு காட்டன் கிளாத். இதை அதுக்கு மேலே வச்சுக்கிறேன். இப்போது இதை அப்படியே பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் இருக்கும். இது அப்படியே நம்ம மேலே ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். பேக் சைடு எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கும். இப்போது இந்த 8 இன்ச்சு இருக்குன்னு சொன்னோம்னா அதை அப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி முடித்ததும் 4 எட்ஜ்லேயும் இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு லைன் ட்ரா பண்ணுங்கள். ஏன் இப்படி ட்ரா பண்ணுறோன்னா நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் இந்த மாதிரி ட்ரா பண்ணி அதை கட் பண்ணிக்கலாம். பின் மட்டும் குத்திக்கோங்க, அப்படின்னா தான் துணி விலகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு
அதில் வந்து நம்ம ஜிப்பு வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஜிப்பு பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச் 9 இன்ச் அந்த சைஸ்க்கு சின்னதாக வாங்கிக்கோங்க. நான் வந்து இதுக்கு மேட்சாக ஒயிட் கலர் ஜிப் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே நம்ம வந்து இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இப்படி தான் ஜிப்பு மேலே வச்சு தைக்க போகிறோம். பட் நமக்கு வந்து இந்த நூல் எதுவும் தெரியக்கூடாது, எட்ஜ் எல்லாம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ இதே மாதிரி தான் மேலே இருக்கிற பக்கத்தையும் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த மாதிரி மடித்து அதை இந்த மாதிரி ஜிப்புக்கு மேலே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். சின்னதாகவே மடிச்சுக்கோங்க, இல்லைன்னா பவுச் ரொம்ப குட்டியாயிரும். இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நீட்டாக இருக்குது. நூல் எதுவும் தெரியாத மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம பவுச் வந்து நல்ல பக்கத்தில் வச்சுருக்கோம். இதை வந்து அப்படியே ராங் சைடுக்கு திருப்பிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடில் ஸ்ட்ரைட்டாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் மேலேருந்து கீழே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபைனல். இது ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா பவுச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாதிரி மடித்து அதுலேயும் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும். வீடியோ கவனமாக பாருங்கள். இது வந்து ரொம்ப ஈஸி. ஸ்கூல்ஸ் இப்போ ஓப்பன் ஆக போகிற டைம் அப்படிங்கிறனால இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி 4 பக்கமுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் 4 ஸ்டிச் போட வேண்டியது இருக்கும். ஒவ்வொரு சைட்லேயும் 2 ஸ்டிச் போட வேண்டியது இருக்கும். ஸோ இதில் ஒரு தையல், அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் இதில் ஒரு தையல். ஸோ ஃபைனலி நான் வந்து 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதை நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துக்கிடலாம். அவ்வளோதான், பவுச் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வாங்குறாங்க கடையில் அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஏரியாவில் 40 ருபீஸ் வாங்குறாங்க. நீங்கள் இதை கூட ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அதாவது நம்ம இப்போ ஜிப்பு ஓப்பன் பண்ணும்போது அதில் நூல் எதுவுமே சிக்காமல் இருக்கணும். ஸோ எல்லாமே நூல் எல்லாத்தையுமே கரெக்டாக கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான் இதோட ஃபினிஷிங். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.